ஏமா சீதா, எப்ப பார்த்தாலும் நீ இங்கேயே இருக்கிய? புருஷன் வீடு இதெல்லாம் மறந்துட்டியா? மா என்னடி ஏங்க மெல்றதுக்கு யாரும் கிடைக்கலன்னு என் பொண்ணு வாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்தா தண்ணியை குடி. காஃபி. அப்பா காஃபி. தேங்க்யூமா, தேங்க்யூ. ஏமா அங்க ஜுரத்துல படுத்துட்டு இருக்கேன் என் குழந்தை, அது காஃபி குடுத்தியா? மாடியில நேத்து காயப்போட துணி இன்னும் எடுக்கல, போய் எடுத்துட்டு வா. சரி. அபி சித்தி வாங்க சித்தி. வாங்கம்மா, வாங்க வாங்க. வணக்கம். அபியும் மாப்பிளையும் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடலான்னு வந்தேன். நீங்க வந்தீங்க சரி, கூட எதுக்கு அந்த கொடுக்க கூட்டிட்டு வந்தீங்க? என்னங்க இது நம்ம ஆனந்தி. உங்க ஆனந்தி உங்க வீட்டோட வச்சுக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வீடு வீடா போய் வியாபாரம் பண்றவன் எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்க வந்தா? அலமேலு வேண்டாம். அம்மா உட்காருங்க. என்ன பண்ணீங்க? இந்த பொண்ணு வயசுக்கு மீறின பேச்சு பேசிருக்கா, பாஸ்கரை வேற அவமானப்படுத்திருக்கா. நீங்களே கேளுங்க இந்த அநியாயத்தை. பாஸ்கர் யாருங்க இவளுக்கு? இவளோட அக்கா புருஷன் தானே. வீட்டுக்கு வந்தவன கொஞ்சம் கூட மனசுல பயம் இல்லாம கண்டபடி பேசி அவமானப்படுத்திருக்கா. இத பாருங்க, அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. நாம பெரியவங்க, நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். யாரு இவளா சின்ன பொண்ணு? எப்படி நெடு நெடுன்னு வளர்ந்து நிக்கிறா பாருங்க. வாயில இருந்து வர ஒரு வார்த்தையும் தேல் கொடுக்க மாதிரி வந்து தெக்குது. இத பாருங்க, சத்தியமா சொல்றேன், எனக்கு இவள மாதிரி மரியாதை தெரியாத முண்டா பொண்ணா பிறந்திருந்தா கீழே தள்ளி ஒரே மிதியா மிதிச்சு கொண்டிருப்பேன். அக்கா புருஷன் கிட்ட திமிர் எடுத்து பேசுற பொம்பளை என்ன பொம்பளைங்க? நாமெல்லாம் இப்படியா இருக்கோம்? எவ்வளவு அடக்கமா பொறுமையா இருக்கோம். நாம அனுபவப்பட்டவங்க. அட என் அளவுக்கு பக்குவம் இல்லாட்டி போகுது. என் பொண்ணு மாதிரி பெரியவங்க கிட்ட மரியாதை கொஞ்சம் வேண்டாம்? இவ போய் என்ன வார்த்தை கேட்டிருக்கா தெரியுமா? டே பாஸ்கர், என்னடா கல்லு மாதிரி உட்கார்ந்திருக்க? கேளா. அபிதா உங்க பொண்டாட்டி, அவகிட்ட என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, என்கிட்ட வச்சுக்கிட்டா மரியாதை கெட்டுடுங்கிற அவ. என்ன அசிங்கமான பேச்சு, எனக்கு அவமானமா போச்சு. படிச்ச பொண்ணு தானே அவ, என்ன பார்த்து அப்படி பேசலாமா? ஊர்ல அவன் ஆள் இல்லாத சமயத்துல மச்சி நிச்சு கையை பிடிச்சி இழுத்து கரெக்ட் பண்ணி கம காரியத்தை முடிச்சுக்கிறானுங்க. என் பாஸ்கி நான் அப்படியே பண்றான், எவ்வளவு டீசென்டா நடந்துக்கிறான். இவ மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஆம்பளைங்க தாண்டி லாயக்கு. நம்ம பாஸ்கர் ஒரு அப்ராணி. சம்பந்தியம்மா, நீங்க இப்படி பேசினா ஆனந்தி என்ன பண்ணுவா? தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆனந்தி பண்ணது தப்புதான். மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் நான் அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த பொண்ணுக்கு இதே தொழிலா போச்சு. சாரி ஆனந்தி, நீ போய் கீழே கார்ல இரு, நான் இப்ப வரேன். போ. பாருங்க. வரமாமா. வாமா. இத பாருங்க, ஆனந்தி ரொம்ப நல்ல பொண்ணு. நிச்சயமா உங்களை அவமானப்படுத்தணும்னு பேசல, ஏதோ ஒரு வேகத்துல அப்படி பேசிட்டா. அது எனக்கு இந்த வயசுல இவ்வளவு பெரிய வாயி? திமிர்லாம் ஒண்ணும் இல்லைங்க, படிச்ச பொண்ணுங்க. சமயத்துல அவங்க என்ன பேசுறாங்க என்ன பண்றாங்க நம்மளாலதான் அவங்கள சரியா புரிஞ்சுக்க முடியல. நான் சொல்றேனே, நீங்க கோச்சுக்காதீங்க. உங்க அக்கா வீட்லயே மொத்த திமிரு இவ ஒருத்திக்கு தாங்க இருக்கு. அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே, இத வேற சொல்லணுமா? அதானே. இந்த பேச்சை இதோட விட்டுடுவோமே. மாப்பிள்ள,
அபியும் நீங்களும் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு கண்டிப்பாக வரணும். ம் சரி. அபி, நீயும் மாப்பிள்ளையும் நாளைக்கு கண்டிப்பாக வந்துடணும். என்ன? சரி சித்தி. வரட்டுமாம்மா? அப்போ வரேங்க. வாங்க. போயிட்டு வரேங்க. காஃபி ஏதாவது சாப்பிடலாமே? பரவாயில்ல பரவாயில்ல, வரேம்மா. வரேங்க. காஃபி பால் வாங்கிட்டு வந்த லட்சணத்துக்கு காஃபி கேக்குறாரு. மா இன்னொரு இடியாப்பம். ஏற்கனவே 15 தின்னுட்ட போதும், எந்திரி. டேய் பாஸ்கர, நான் சொன்னா உங்க அம்மா கேட்க மாட்டேங்கிறா. நீ கொஞ்சம் சொல்ற, வீட்டுக்கு வரவங்க கிட்ட கொஞ்சம் மரியாதையா நடந்துக்க சொல்லு. அப்படின்னா? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. நான் சொல்றது எதுவும் உங்களுக்கு கேட்காது. படி படி படி. இந்தா உள்ள போய் சாப்பிடு. போ போ போ. நாராயணா, அம்மா இங்க ஒரு புக் இருந்ததே பாத்தியா? எனக்கு என்னடி தெரியும்? என்னம்மா இந்த வீட்ல நீ தானே இருக்க, உன்னை கேட்காம வேற யாரை கேக்குறதா? இந்த வீட்ல பாத்திரம் பண்டம் துணிமணி இதுகளை பத்தி என்கிட்ட கேளு. உன் புஸ்தகத்தை என்கிட்ட கேட்டா எப்படி? அம்மாங்கிறவ எல்லாத்துலயும் ஆள் என்னாலா இருக்கணும். யார் என்ன கேட்டாலும் எடுத்து தரணும். இவ்ளோ ஏன் சமயத்துல எனக்கு மேக்ஸ்ல டவுட் வந்தா கூட நீ தான் கிளியர் பண்ணணும். இல்லனா நீ என்ன அம்மா? நல்லா இருக்குடி. நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணை பெத்துக்கிட்டு உன் பொண்ணுகிட்ட வேணா அப்படிப்பட்ட அம்மாவாயிரு. என்ன ஆளை விடு. கிடைச்சிருச்சுமா. ஒழுங்கா தேடினா ஏன் கிடைக்காது? ஏன் ஆர்த்தி, பள்ளிக்கூடம் விட்டு வந்தா சிலடு புத்தகத்தை இப்படிதான் சகட்டு மணி கறியறதா? ஒழுங்கா ஒரு இடத்துல வைக்க வேணாம். மாமா நான் படிக்கிறது காலேஜ், ஸ்கூல் கிடையாது. அப்புறம் நீங்க சொன்னீங்களே ஸ்லேட்டு, அது இப்பெல்லாம் கிடையாது. அப்படியா? நான் என்னத்த கண்டேன்? அம்மா எனக்கு டைம் ஆச்சு, நான் காலேஜ் கிளம்புறேன். ஆனந்தி அக்கா எங்க? சித்தி கூட போயிருக்கா, வர்றதுக்கு லேட் ஆகும், நீ கிளம்பு. சரிம்மா. ஆர்த்தி இரு, நானும் உன் கூட வரேன். நீங்களா? ஏன் வரக்கூடாதாக்கும்? உங்களுக்கு எதுக்கு மாமா இந்த வேலை? ஏன் நம்ம ரெண்டு சோடி சேர்ந்து போனா கண்ணு வச்சிருவாங்க நினைக்கிறியாக்கும்? ஐயோ வாங்க. ஏய், டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போ. சரி. இந்த புஸ்தக மூட்டையோட அந்த சோத்து மூட்டையும் தூக்கிய பெரிய காலேஜுக்கு போறலாமா? காலேஜ் பார்த்து வா, மேலே முட்டிக்கு போகிறேன். இனிமேல் தினமும் கூட காலேஜுக்கு வருவேன். வா. ஐயோ அட வா. ஆர்த்தி, இப்படி நம்ம ரெண்டு பேரும் சோடி சேர்ந்து போகிறத எங்கள் ஊரில் இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்குவே, அப்படியே மூக்கில் விரல வச்சு பார்ப்பாங்க. அப்படி அழகாக இருக்கும் நம்ம ரெண்டு பேரும். ஆர்த்தி, செத்த இங்கே நில்லு, நான் வந்துடுறேன். எதுக்கு மாமா? அட இரு, வரேன்னு சொல்கிறேன்ல. எடுபட்ட வயலுக்கு எம்பிட்டு ஏத்தம் இருந்தால் எங்கே வந்திருக்கான் பாரு. அவன் மீசை வச்ச ஆம்பளை நேருக்கு நேரு நின்று பார்த்துருக்கணும். இப்போ அவன் மட்டும் என் கையில் கிடச்சான், விளக்குமாறு பிஞ்சு போயிரு மக்கு ராஸ்கல். எங்க அவன்? அவன் இங்கிட்ட தான் வந்தான். ஹாய் ஆர்த்தி. ஐயோ நீங்களா? என்ன என்ன பார்க்கும் போதெல்லாம் எப்ப பார்த்தாலும் ஐயோ ஐயோன்ற. ஐயோ நீங்க வேற சமய சந்தர்ப்பம் இல்லாம மாமா பாத்துட்டு போறாரு, சீக்கிரம் கிளம்புங்க. அவரு என்ன பார்த்துட்டு அங்க தேடிட்டு இருக்காரு. நான் டிமிக்கு கொடுத்துட்டு டக்குனு இந்த சைடு வந்துட்டேன். சரி சரி, ரொம்ப திறமை தான், சீக்கிரம் கிளம்புங்க. வந்தா வரட்டும், நமக்கு என்ன? அவர் என்ன பாக்ஸர் முகமது அலியா என்ன ஒரே பஞ்சில் நாக் அவுட் பண்றதுக்கு? அவரு முகமது அலி இல்ல, மைக் டைசன். என்னது மைக் டைசனா? ஆமா, ஊர்ல ஒரு சண்டையில 2-3 பேர் காதை கடிச்சு துப்பிட்டாரு. காதை கடிச்சு துப்பிட்டாரா? என்ன இருக்கீங்களா போறீங்களா? நான் பாதுகாப்பா ஹெல்மெட் போட்டு வரேன். உன் காதை நீ பத்திரமா பாத்துக்க. ஆர்த்தி, அந்த பையன் வந்தானா? யாரு மாமா? அந்த பாத்ரூம்காரன். இல்லையே. அதானே, என்னை கண்டாலே பயம் இருக்கும். எங்கள் ஊரில் என்னை கண்டாலே எல்லா பையனும் பயப்படுவாங்க. அப்படியா? எங்கள் ஊரில் எல்லா இளவட்ட பசங்களும் என்னை கண்டா மிரண்டு விடுவாங்கல்ல. சரி சரி, ஸ்கூலுக்கு நேராச்சு, வா போகலாம். ஐயோ ஸ்கூல் இல்ல மாமா, காலேஜ். ஆட பெரிய கொள்ளி கொடுந்தால, வா. ஐயோ, இந்த வேலையில நீ பண்றியா? என்கிட்ட சொன்னா நான் செய்ய மாட்டேனா? என்ன இது புது கதையா இருக்கே? இப்படி குடுண்ணா, நான் உன் ஷூவை பாலிஷ் பண்ண மாட்டேனா? குடு.
உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ பல் தேய்ச்சி பிரஷ்ஷை பாத்ரூம்ல மறந்து வச்சுப்போ, நான் தான் அதை பொறுப்பா ஷெல்ஃப்ல கொண்டு வந்து வச்சேன். அப்படியா? ஆ, ரொம்ப தேங்க்ஸ் டி. என்ன நீ என் பாசத்தை புரிஞ்சுக்காம இப்படி கிண்டல் பண்ற? இந்த பாரு, உனக்கு என்கிட்ட இருந்து ஏதோ வேலை ஆகணும். என்னங்கிறத சொன்னா நல்லா இருக்கும். என்னன்னு சொல்லு. இல்லைனா மட்டும் நாங்க பேச மாட்டோமா? அண்ணா, ஆ அடுத்த மாசம் என் பர்த்டே வருது. சொல்லு. எனக்கு புது சுடிதார் வாங்க நீ இன்னும் காசு கொடுக்கல. நான் புது ட்ரெஸ் போட்டு ஜொலி ஜொலின்னு ஜொலிக்க வேண்டாமா? இத பாரு வித்யா, இனிமே இந்த சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் என்கிட்ட கேட்காத, உங்க அண்ணி கிட்ட கேட்டுக்க. வரும், உங்க அண்ணி சம்பளம் வரும், அவகிட்ட இருந்து வாங்கி காசு கொடுத்துறேன். ஆனா என்ன ஒண்ணு, என்னதான் சுடிதார் போட்டாலும் ஜொலிப்பியான்னு டவுட்டா இருக்கு. குத்துனேனா? உங்க ஷர்ட் அயர்ன் பண்ணி வச்சிட்டேன். டிஃபன் ரெடி பண்ணிட்டேன். டிஃபன் பக்கத்துலயே பேக் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்களா? அப்ப நான் ஆபீஸ் கிளம்பட்டுமா? கிளம்பு. வித்யா, பை. see you. அவிராஜா, என்னங்க? இன்னைக்கு தானே உன் சம்பள நாள்? ஆமா, ஆனா பாஸுக்கு உடம்பு சரியில்லை, அதனால சம்பளம் வாங்குறதுக்கு இன்னும் ஒரு 2 days ஆகும். சரி, நீ கிளம்பு, லேட் ஆயிடும். பாத்து போ. ஓகே, பை வித்யா, see you. வித்யா, உனக்கு சுடிதாருக்கு காசு 2 நாளைக்கு அப்புறம் தரேன். ஷூ பாலிஷ் போடு. அதையும் 2 நாளுக்கு அப்புறம் பண்றேன். அடி பாவி. மன்மதரச மன்மதரச என்ன தானே நானே தாராரே ராரிராரே ஹரிரா. ஒரு ஐடியா. பணத்தை வீட்டுல வச்சா திருட்டு போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு யார் அந்த திருடன்னு கண்டுபிடிச்சிருவோம். இந்த பணத்தை கொண்டு போய் எலிக்கு பொறி வைக்கிறேன். இந்த 100 ரூபாய வச்சே இன்னைக்கு திருட யாருன்னு கண்டுபிடிச்சிடுறேன். சீதா, எங்க போனா இவா? அட, என்னடா இது வேதனை? அம்மா, நீ கிரேட். நீ திருடி இல்ல. ராசாராமா, தாயும் தாரத்தையும் நீ சந்தேகப்பட்டுட்டியடா. இந்த மாசற்ற மாணிக்கங்களை நீ சந்தேகப்படலாமா? திருட வெளி எங்க இருந்தோ வர்றான். உனக்கு திருடனை கண்டுபிடிக்கிற கொடுப்பனை இல்லை. சரி வா. இந்த ஆர்ஆர் 007 வேலை பார்க்குறான்னு தெரிஞ்ச உடனே எல்லா திருடனும் உஷாராயிட்டானுங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த 100 ரூபாய் அங்கே வச்சா இங்கிருந்து 400 ரூபாயை திருடிட்டு போயிட்டானுங்களே. ஐயோ ஐயோ, 400 போச்சேடா ஆர்ஆர். ராசா, அடே கண்ணா, எப்பா என்னடா அது? எதையோ பறி கொடுத்த மாதிரி அப்படியே பிரம்ம பிடிச்சு போய் நிக்கிற. என்ன பிள்ளையா இருப்பான்டா இவன்? என்னங்க என்னங்க ஏதோ சிந்தனையில் இருக்கிற மாதிரி நிக்கிறீங்க. என்னங்காச்சு? என்ன திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இப்படி முழிக்கிறீங்க? ஐயோ, என்னங்க?
என்னங்காச்சு என்ன ஒன்றும் இல்லை. ஒண்ணு இல்லையா? நாராயணா, உங்களுக்கு சிவகங்கைக்கு போன ஆளு வரத்துக்கு எத்தனை நாளையா? உனக்காக காத்துட்டு இருக்க முடியாதியா? வந்த உடனே நான் வந்து பாரு, புரியுதா? வெயிட் பண்ண முடியாதியா? என்னங்க என்ன? அபியும் அவ புருஷனையும் விருந்துக்கு கூப்பிட்டுருக்கேன். என்னது? விருந்துக்கு கூப்பிட்டியா? யாரை கேட்டு கூப்பிட்ட? என்னங்க நீங்க அபிய நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு நான் என்ன அமெரிக்கன்காரங்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? என்கிட்ட கேட்கணும்டி. என்ன நினைப்புல நீ இப்படிலாம் ஆட்டம் போடுற? ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகாம அபி கல்யாணத்தால எனக்கு எவ்வளவு நஷ்டம் நினைச்சா வயிற்று பத்திக்கிட்டே எரியுது. நிச்சயதார்த்தத்துல 5 பவுன் சங்கிலி தூக்கி அவ கழுத்துல போட்ட. கல்யாணத்துல மொய்ப்படத்துல திருப்பி தரேன்னு சொல்லி என்கிட்ட இருந்து 12,000 ரூபாய் பணத்தை வாங்கி கொடுத்தியே, திருப்பி கொடுத்தீங்களா? மொத்தமா நாமத்தை போட்டீங்க. சொந்தத்திலே 1008 ஃப்ராடு தான். பாவம், அவங்க நிலைமையை புரிஞ்சுக்கிறத விட்டுட்டு ஃப்ராடு தானே அது எதுன்னு வார்த்தையை விடுறீங்களே. ஏய், என்னடி புதுசா புரிஞ்சுக்கிட்டு இருக்கு? அது ஒரு தரித்திரம் பிடிச்ச குடும்பம். அந்த குடும்பத்தோட சேர்ந்தா அந்த தரித்திரம் நமக்கு ஒட்டிக்கணும்னு நானெல்லாம் புரிஞ்சு வச்சிட்டு இருக்கேன். நீதான் புரியாம ஆட்டம் போடுற. இத பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. பாவம் பொட்ட புள்ள, அவ போன இடத்துல நல்லபடியா இருக்கணும்னு முதல்ல மனசுல நினைங்க. அவங்கள விருந்துக்கு அழைச்சாச்சு.